ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசிக்காரங்க, இந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி மிகவும் முக்கியமான ஒரு நாளுங்க. அன்று என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று சந்திர கிரகணமானது ஏற்பட போகுது. இந்த கிரகணம் நடக்கிறத பற்றி முதல்ல கொஞ்சம் டீட்டெயிலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய டீட்டெயிலை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதற்கு பிறகு இந்த கிரகணத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல்ல கிரகணம் நடக்கிறதோடைய டீட்டெயிலை ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த ஆண்டுடைய இரண்டாவது கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரப்போகுது. ஸோ இந்த சந்திர கிரகணத்துடைய தேதி, நேரம், இது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் விளக்கமாக ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டுடைய அடுத்த கிரகணம் மீண்டும் செப்டம்பர் மாதம் நடைபெற போகுது. நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம் மிகவும் முக்கியமான கிரகணம். இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது. சந்திர கிரகணம் இது நிகழ்கிறது ரொம்பவே ஆபத்து. இந்த கிரகண காலம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மொத்தம் 4 மணி 6 நிமிடங்கள் இருக்குது. இது உலகில் பல பகுதிகளில் தெரியும் என்று குறிப்பிடப்படுது. மேலும் இந்த ஆண்டுடைய வலுவான கிரகணமாக இது பார்க்கப்படுது. சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படக்கூடிய புவியின் நிழலுக்குள் நிலவு கடந்து செல்லும்போது நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது என்று குறிப்பிடப்படுது. சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் உலகம் முழுவதுமே எப்போதுமே நாம் மிகுந்த ஆர்வத்தோடு பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் நடக்க போகுது. இந்த சந்திர கிரகணங்களில் ஒன்று ஏற்கனவே மார்ச் 25, 2024 அன்னைக்கு நிகழ்ந்தது. இப்போது இரண்டாவது சந்திர கிரகணம் தான் செப்டம்பர் 18, 2024 அன்னைக்கு நிகழ இருக்கு. இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. இது உலகின் பல பகுதிகளில் தெரியும் என்று குறிப்பிடப்படுது. சந்திர கிரகணம் எப்போது நிகழ்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் 18ஆம் தேதி இந்திய நேரப்படி காலையில் 6:11 மணிக்கு நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணம் காலை 10:17 மணிக்கு முடிவடைகிறது. இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவு 4 மணி 6 நிமிடங்களாக இருக்கும் என்று சொல்லப்படுது. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் தெரியாது என்று சொல்லப்படுது. இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா, அப்புறம் தென் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகுடைய பகுதிகளில் தெரியும். அதாவது இந்த பகுதிகளில் இரவு நேரத்தில் தெரியும். இந்தியாவில் பெரும்பாலும் கிரகணம் தெரியாது. இருந்தாலும் ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்லேயும், ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லேயும் பகுதியாக தெரியும். அதாவது பிணவிரல் கட்டம் மட்டுமே இந்த பகுதிகளில் தெரியும். ஸோ சந்திர கிரகணத்துடைய நேரம் எங்கே தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த சந்திர கிரகணத்தின் போது மேச ராசிக்காரங்க செய்யக்கூடாத விஷயங்கள் என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ, காய்கறியை நறுக்கிறது, உரிக்கிறது போன்ற வேலை செய்யவோ, உணவு உண்ணவோ கூடாது. குறிப்பாக கர்ப்பிணிகள் கிரகணத்தின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கத்தி, கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. கிரகணத்தின் போது ஊசியால் நூல் கோர்ப்பது, தையல் வேலை பார்ப்பது போன்றவையும் செய்யக்கூடாது. இது எல்லாமே கிரகணத்தின் போது மேசராசிக்காரங்க செய்யக்கூடாத விஷயங்கள். கிரகத்தின் போது என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. உணவு மற்றும் தண்ணீரில் தர்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும். அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும். கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம். கிரகண காலத்தில் சோஸ்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யணும். இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பன்மடங்காக இருக்கும். கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடணும். அது நன்மையை உண்டாக்கும். கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும். ஸோ இப்படி கிரகண நேரத்தில் மேசராசிக்காரங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துட்டோம்.
இப்போ அடுத்ததாக மெயினாக வந்து உங்களுக்கான பலன்கள் இந்த கிரகணத்துக்கு பிறகு என்ன மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கிரகணத்துக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரகணத்துக்கு பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி, பரணி, அப்புறம் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களோட நட்சத்திரத்துக்கு கணிப்பு கரெக்டாக பொருந்தும். சரி, வாங்க பார்க்கலாம். அனைவருக்காகவும் பாடுபட குணமுடைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு பணவரவு நன்றாக இருக்கும். எந்த முடிவை செயல்படுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். மீறி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும். நிதானம் ரொம்ப தேவை. அதுதான் இப்போ உங்களுக்கு ஹைலைட்டாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட்டிங்கன்னா பகையை வளர்த்து கொள்கிற மாதிரி அமையும். அதனால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். அதனால் நீங்கள் எந்த ஒரு புதிய காரியமும் இப்போ செய்யாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க உங்களுடைய வியாபார தொடர்பாக அலைய வேண்டியது இருக்குது. அப்புறம் வரவேண்டிய பாக்கிகள்லாம் தாமதமாக வந்து சேரும். அதனால் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் முதலீடெல்லாம் வந்து பண்ண வேண்டாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாக்கிகளே தாமதமாக வந்து சேரும்போது நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பண்ணி அதுவும் தாமதமாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எதையுமே புதுசாக பண்ணாமல் இருக்கிறது பொதுவாகவே உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது மேல் அதிகாரிகள் சொல்லிய ஒரு சில வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியது இருக்கும். சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்க்கணும். இந்த கிரகணத்திற்கு பிறகு வீண் பேச்சுக்களை வளர்த்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் வீண் பேச்சுக்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவிர்க்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் விருந்தினருடைய வருகை வந்து இருக்கும். அதனால் திடீர் செலவுகள் வந்து ஏற்படும். மெயினாக சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். அப்படி செல்லும்போது அது உங்களுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆயுதம், நெருப்பு இவற்றெல்லாம் கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா பலவிதமான ப்ராப்ளங்கள் இல்லாமல் தப்பிக்கலாம். ஸோ குடும்ப ரீதியாக இந்த கிரகணத்திற்கு பிறகு மேசராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொந்த வேலை சுமூகமாக இப்போ முடியும். அதற்கான முயற்சியில் இறங்குங்க, கண்டிப்பாக முடியும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு வேகத்தை வந்து கொடுக்கும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு விடாபிடியாக செயல்பட்டிங்கன்னா சில வேலைகளை ஈஸியாக முடிக்க முடியும். நண்பர்களோடு மனத்தாங்கல்கள் வரும். யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம். வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும். மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். அதனால் அரசியல் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இந்த கிரகணத்திற்கு பிறகு செயல்படணும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் இருக்கும். வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மருத்துவ செலவுகள் கூட உங்களுக்கு குறையும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு புதுவிதமான பொருட்களும் நீங்கள் வாங்கலாம். மருத்துவ செலவு குறையும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய காசை கொண்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொது பொருட்களை வாங்கலாம். ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான நாட்கள் என்று சொல்லலாம் இந்த கிரகணத்துக்கு பிறகு. அப்புறம் மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்க்கணும். பாடங்களில் சந்தேகம் நீங்கி படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவும். ஆசிரியர்களுடைய சொல்படி கேட்டு நடக்கிறது நன்மை தரும். சக மாணவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஸோ இந்த கிரகணத்திற்கு பிறகு மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம்தான். ஸோ மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துக்கு பிறகு நாட்கள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ கணிச்சதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை மேஷ ராசிக்காரங்க நட்சத்திர வாரியாகவே தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இனி வரக்கூடிய கிரகணத்துக்கு பிறகு நடந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த தகவல்களை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.